தமிழ் சோஷியல் மீடியாவில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் வெயிட் லாஸை நீங்கள் விட்னஸ் பண்ண போகிறீங்க. வணக்கம், நான் டான் பாஸ்கோ. என்னுடைய ஊர் திண்டிவனம். இன்றைக்கி நான் 164+ kgs இருக்கேன். இது என்னோடய லைஃப்பில் ஹையஸ்ட் வெயிட் நான் இருக்கிறது. அதே போல் என்னோடய 4வது வெயிட் லாஸ் இது. என்னை காலேஜ் படிக்கும்போது ஹெர்பா லைஃப் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் 15 kgs வெயிட் லாஸ் பண்ணேன். அப்போது அரௌண்ட் 110-100 kgs இருந்தேன் 2012. அதுக்கப்புறம் மேரேஜ்க்காக ரேண்டமாக ஒரு இன்டர்நெட் டயட் பேஸ் பண்ணி ஒரு 15-20 kgs குறைச்சேன். 3rd டைம் தான் ப்ராப்பராக டாக்டரை கன்சல்ட் பண்ணி பாலியோ டயட் எடுத்தேன். அவங்க எல்லாருக்கும் பாலியோ டயட்னா என்னன்னு தெரியும். பாலியோ டயட் எடுத்தேன். அதனோட விளைவாக தான் 2023 எனக்கு ஒரு ஆம்பளை குழந்தை பிறந்துச்சு. நடுவில் ஒரு 1 year நல்ல கேப் எனக்கு. நான் ஹோம் டவுனில் இல்லை, சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருந்தேன். ஹை ப்ரெஷர் ஜாபு. ப்ளஸ் என்னோடய ஒய்ஃப் அவங்களோட நேட்டிவில் இருந்தாங்க. அதனால் 0% ஹோம் ஃபுட்டு, 100% ஸ்ட்ரெஸ்ஸு, 100% ஹோட்டல் ஃபுட்டு. இது எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுலே பீக் வெயிட் 170 kgs. இப்போ ஓரளவுக்கு நான் இங்கே திண்டிவனம் மூவ் ஆகிட்டு 1 மாதம் ஆக போகுது. ஒரு 5 kgs ஒன்றுமே பண்ணல. நார்மல் ஹோம் ஃபுட்டு. பசிக்கிறப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் எப்பயுமே எடுத்தது கிடையாது, ஸ்கிப் பண்ணிடுவேன் யூஸ்வலாக. ஆஃப்டர்நூன் நைட்டு ஹோம் ஃபுட் எடுத்துப்பேன். மேக்ஸிமம் நான் குக் பண்ணிடுவேன். இல்லைனாலும் வீட்டில் இருக்க ஃபுட்டு இந்த மாதிரி தான் சாப்பிட்றோம். அவுட் சைட் ஃபுட்டு நான் எடுக்கிறதே இல்லை. அது நார்மலாக அதை ஃபாலோ பண்ணதுக்கே ஒரு 5 kgs இந்த மாதம் நார்மலான ஒரு வெயிட் லாஸு. இப்போ என்னென்னா, இப்போ என்னோடய பையனுக்கு கரெக்டாக 1.5 வயசு ஆகுது. அவனுக்கு ஓரளவுக்கு நான் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், விளையாடணும்னு எதிர்பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது விவரம் தெரியறதுக்கு. கண்டிப்பாக அந்த டைமில் அவன் ரிக்ரெட் பண்ணக்கூடாதுன்ற ஒரே ரீசனுக்காக இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக நான் டாக்குமெண்ட் பண்ணுறேன். நம்ம டெஸ்ட் எடுக்க போகிறதுலேருந்து என்ன ரிசல்ட்ஸ் வருது, டாக்டர் எப்படி கன்சல்ட் பண்ணுறோம், டாக்டர்ஸ் என்ன டயட் கொடுக்குறாங்க, அதை எப்படி ஃபாலோ பண்ண போகிறோம், என்னென்ன சாப்பிட போகிறோம், இதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்ன, ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன, எல்லாமே நான் டாக்குமெண்ட் பண்ண போகிறேன். என்னோடய வெயிட் என்றைக்குமே எனக்கு ஒரு நெகட்டிவாக இருந்ததே கிடையாது. இப்போது அது மற்றவங்களுக்கு நெகட்டிவாக இருந்தாலும் இல்லைனாலும் நான் அது இது வரைக்கும் கன்சிடர் பண்ணது கிடையாது. அபவ் ஆல் என் பையனுக்காக மட்டுமே இந்த வாட்டி வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எனக்கே ஒரு எக்ஸ்கியூஸ் எதுவுமே நான் தரல. என்னால் 170 kgsலேருந்து ஒரு ஹோம் ஃபுட் மட்டும் சாப்பிட்டு ஒரு 1 monthல 165 kgsக்கு 165லேருந்து இந்த ப்ராசஸை நான் டாக்குமெண்ட் பண்ணுறேன். முழுக்க எனக்கு நான் பார்த்த வரைக்கும் ஒரு சில இன்ஃப்ளூயன்சஸ் நான் பார்த்துருக்கேன் சோஷியல் மீடியாவில். ஒரு 45-50 kgs வரைக்கும் மேக்ஸிமம் குறைச்சிருக்காங்க. ஐடியல் வெயிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 65-70 kgs தான் நான் இருக்கணும். ஆல்மோஸ்ட் 100 kgs வெயிட் லாஸ் ஐடியல் வெயிட்டுக்காக நான் குறைச்சே ஆகணும். இது எந்த அளவுக்கு பாசிபிள், எந்த அளவுக்கு இதை நம்மளால் கொண்டு போக முடியும், எந்த ஒரு ஆன்டிசிபேஷனுமே இல்லை, எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. நான் இப்போ யோசிச்சிருக்க ஒரே விஷயம், கன்சிஸ்டண்ட்டாக இந்த விஷயத்தை பண்ணணுன்ற ஒரே விஷயம் மட்டும்தான். எதுக்காகவும் நாம் இதை நிறுத்த போகிறதே கிடையாது. என்னால் ஒரு 170 kgsலேருந்து எந்த ரிக்ரெட்டும் இல்லாமல் 100% 100 kgs வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ண முடியும்னா இதை பார்க்குற யாருனாலையும் 200% வெயிட் லாஸ் பண்ண முடியும். உங்களுக்கு எந்த எக்ஸ்கியூஸுமே கிடையாது. நான் ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் இருக்கேன். போன வாட்டி நான் டயக்னைஸ் பண்ணும்போது எனக்கு கிரேட் 2 ஃபேட்டி லிவர் இருந்துச்சு. இப்போ இனிமேல் நான் இன்னொரு 2 daysல டெஸ்ட் எடுக்க போகிறேன். இப்போ எனக்கு டயக்னைஸ் பண்ணால் தான் இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். எது வந்தாலுமே 200% நம்ம இந்த வாட்டி கிவ் அப் பண்ண போகிறது கிடையாது. நோ ரிட்டர்ன் பேக். கம்மிங் மார்ச் மந்த் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு வெயிட் லாஸ் கண்டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். யார் வெயிட் லாஸ் பண்ணணும் என் கூட சேர்ந்து விருப்பப்படுறீங்களோ வெயிட் லாஸ்ன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மார்ச் 1
உங்களோட அன்னிய டேட்டில் என்ன வெயிட் இருக்கீங்க அப்படின்றத எனக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்ப வேண்டியது இருக்கும். நீங்கள் கண்டெஸ்ட்டில் என்ரோல் பண்ணதுக்கப்புறம் மார்ச் 30 வரைக்கும் என்ன நம்ம வெயிட் லாஸ் நீங்கள் பண்ணுறீங்களோ, மேக்ஸிமம் வெயிட் லாஸ் யார் பண்ணியிருக்காங்களோ 1 kgக்கு 1000 rupees ரிவார்டு. இந்த ரிவார்டுக்காக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. என்ன இது வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு யாரும் என்கரேஜும் பண்ணலை, நானும் எதையும் நான் கன்சிடர் பண்ணலை. இது அட்லீஸ்ட் யாராச்சும் ஒருத்தவங்க இந்த விஷயத்துக்காக இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஒரு சேலஞ்சாக இவனே பண்ணுறான் நமக்குலாம் என்ன அப்படின்னு எடுத்துகிட்டு கூட யாராச்சும் ஒருத்தவங்க வெயிட் லாஸ் பண்ணி இதனால் யூஸ் ஆனாலும் அது எனக்கு ஹாப்பி. நீங்கள் 10 kgs லூஸ் பண்ணாலும் 5 kgs லூஸ் பண்ணாலும் சேஃபாக பண்ணுங்கள், ப்ரூவன் வேஸில் பண்ணுங்கள். எந்த பேக் ஃபயரும் ஆகக்கூடாது, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஏன்னா நமக்கு கண்டெஸ்ட்டு வெயிட் லாஸை விட ஃப்யூச்சர் ஹெல்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லி 6 PM வீடியோ வந்துடும் வீக் டேஸில். வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டே மட்டும் மார்னிங் 11 o'clock வீடியோ அப்லோட் ஆகிடும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர் எல்லாத்துலேயுமே நம்ம வீடியோஸ் போடுறோம். எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். உங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக இதை டேக் பண்ணுங்கள். எனக்கு எந்த எக்ஸ்கியூஸும் இல்லைன்றப்போ கண்டிப்பாக உங்களாலேயும் எல்லாராலையும் ப்ராப்பராக வெயிட் லாஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை லீட் பண்ண முடியுன்றது என்னோட நம்பிக்கை. இப்போ என்னோட லைவ் நான் இப்போது எப்படி இருக்கேன் ஆக்சுவலான்றதையும் என்னோட வெயிட்டையும் லைவாக பார்த்துடலாம். இந்த டயட்டில் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயம் இருக்குது. நம்ம ஸ்டார்வேஷன், அதாவது ரொம்ப பட்டினி கிடக்கணுன்றது அவசியம் கிடையாது. நல்லதை சாப்பிட்ணும், நல்லா சாப்பிட்லாம். என்னென்ன சாப்பிட்லாம், எப்படி சாப்பிட்ணும், என்னென்ன மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறோம், என்னென்ன சப்ளிமெண்ட் எடுக்கிறோம், என்னென்ன மாதிரி ரெசிபீஸ் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி கிளினிக்கலாக வெயிட் லாஸ் பண்ணணுன்னா எந்த மாதிரி டாக்டரை கன்சல்ட் பண்ணணுன்றதெல்லாம் அப்கமிங் தொடர்ந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்க போகுது. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.